திமுக கூட்டணியில பிரச்சனையே வராதா? சீட் நெகோசியேஷன்ல பிரச்சனைகள் வரும். விசிக, சிபிஎம்க்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்களாம் வெளில வரமாட்டாங்களான்ற இங்க பெரிய பாருங்க, கேள்விகள். விசிக திமுகவோடு இருப்பது என்பது அவங்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. ஒரு கொள்கை வழி அரசியல் செய்யக்கூடிய மகத்தான தலைவர் தொல் திருமாவளவன். சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம், இதுதான் அவங்களுக்கு கோஷம். இன்னைக்கு சனாதனம் என்பது தமிழ்நாட்டில் சண்டமாருதமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு 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 அத்தாரிட்டி, ஒரு கவர்னர் இந்த நாட்டில் சனாதனத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சனாதனத்துக்கும் சந்தன தமிழகத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு இந்த நாட்டில் பெரியார் காலத்தில் தொடங்கி நாங்கள் 100 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த சனாதனத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும்னு நம்புகிறார்கள். ஏன் உதயநிதிக்கு மரியாதை? சனாதனத்துக்கு எதிராக நிற்கிற ஒரு இளைய தலைவர் தம்பி உதயநிதி. பரவாயில்ல, கொள்கை வழி அரசியல்ல சரியாக இருக்கிறான் என்கிற மதிப்பெண் இன்றைக்கு நாட்டு மக்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு ஆளுநர் இந்த நாட்டில் சனாதனத்தை பரப்புவதற்கு தன்னுடைய கவர்னர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை செய்துட்டு இருக்காரு. அதனால திமுக இதுல தெளிவாக இருக்கு. திமுக அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இல்லை. அதனால சனாதனத்தை சாய்க்கின்ற வரலாற்று கடமையை கொண்டிருக்கக்கூடிய திமுகவோடு வைத்திருக்கிற கூட்டணி தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தது ராகுல் காந்தியாக இருந்தாலும் முகவரி தந்தவர் அண்ணன் ஸ்டாலின், முதுகெலும்பாக இருப்பவர் திருமாவளவன். ஆகவே இது ஒரு கொள்கை கூட்டணி, இதுல எந்த இடர்பாடும் வராது.